வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். எங்கள் ஊரில் சரக்கு கடை வேணாம், போதையில் கொலை நடந்தால் என்ன ஆகிறது, சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க கடை வராதுன்னு உறுதி அளிக்காமல் நாங்கள் இந்த சாலை மறியலை விட்டு விலக மாட்டோம்னு கிராம மக்கள் ஆவேசம் அடைந்ததால் பரபரப்பானது. சென்னை அடுத்த புழல் அருகே உள்ளது விளாங்காடு பக்கம் ஊராட்சி. இந்த ஊராட்சியின் பிரதான சாலையில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதை எதிர்த்து அந்த பகுதி மக்கள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடை அமையுள்ள இடத்தின் அருகேதான் மாநகர பேருந்து பஸ் நிறுத்தங்கள் உள்ளன. கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் இங்குதான் பஸ்ஸுக்கு காத்திருந்து மற்ற இடங்களுக்கு சென்று வருவது வழக்கம். இது தவிர அந்த ஊராட்சியின் சுற்று வட்டாரங்களில் 50க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலான பெண்கள் வேலை செய்கின்றனர். அவர்கள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போது குடிமகன்களின் தொல்லைக்கு ஆளாகி அவதிப்பட நேரிடும் சூழல் உள்ளது என்று அச்சமடைந்துள்ளனர். மேலும் விளாங்கடப்பாக்கத்தில் புகழ்பெற்ற இலவபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களும் குடிமகன்களின் தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்ற நிலை உள்ளது. மேலும் ஏற்கனவே இந்த டாஸ்மாக் கடை அமையுள்ள இடத்திலிருந்து 200 அடி தூரத்தில் மற்றொரு டாஸ்மாக் கடை உள்ளது. அதனால் மற்றும் ஒரு கடை அமைந்தால் தங்கள் பகுதி இளைஞர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவர்களது எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால் குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். எனவே மக்களின் நிம்மதியை பாதிக்கும் டாஸ்மாக் கடை தங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். கிராம மக்களின் சாலை மறியலால் 1 மணி நேரத்திற்கு மேல் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த செங்குன்றம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் கடை வராது என அரசு அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே சாலை மறியலில் இருந்து தாங்கள் விலகி செல்ல முடியும் என கடுமையான நிபந்தனை விதித்தனர். இதனால் அங்கு பரபரப்பானது. மேலும் மற்ற பகுதிகளில் அகற்றப்படும் டாஸ்மாக் கடைகளை தங்கள் கிராமங்களில் அமைத்து தங்களது நிம்மதியை இழக்க செய்வது என்ன நியாயம்? தங்கள் கிராம பகுதி என்ன குப்பை தொட்டியா டாஸ்மாக் கடைகள் வந்து குவிவதற்கு என கண்டனம் தெரிவித்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய செங்குன்றம் போலீசார் இந்த பிரச்சனை குறித்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காண அறிவுறுத்தினர். அதனால் 2 மணி நேரத்திற்கு பிறகு சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சார், நாங்கள் இங்கே விளாங்கடப்பாக்கம் ஊராட்சியில் இருக்கிறோம் சார். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தினப்போ வந்து ஆர்ஐ எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே வராதுங்கன்னு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. காவல்துறையிலேருந்து வந்து இங்கே கடை வராதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக வந்து இங்கே கடை வைக்கிறதா எங்களுக்கு வந்து தகவல் வந்துருக்குது. அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் வந்து எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாதான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கலைவோம். அது வரைக்கும் இந்த போராட்டம் சாலையை மறித்து நாங்கள் போராட்டம் செய்வோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் எங்கள் கம்பெனிங்க இருக்குது. இந்த கம்பெனிகளை வச்சு தான் நாங்கள் வந்து வாழ்வாதாரம் நடத்துகிறோம். நாங்களாம் வேலைக்கு போகிறவங்க தான். காலையில் 9 மணிக்கு நாங்கள் போனோன்னா சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு தான் எங்களுக்கு வேலை விடுவாங்க. நாங்கள் வேலையை விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா குடிச்சுவிட்டு இங்கே இந்த கடை இங்கே இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பயணியர் நிழற்குடை இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் தான் எங்களுக்கு இங்கே கடையே தேவையில்லை. இப்போ வந்து இங்கே கடையே இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து 100 மீட்டர் தள்ளனா ஒரு மதுபான கடை திறந்துருக்காங்க. அதுக்கு எதனா நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமா? எங்கள் ஊராட்சிக்கு வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒரு தடவைக்கு 3வது தடவை இதை பண்ணுறோம். மறுபடியும் ஏன் இந்த இடத்துல வரணுன்றீங்க? எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறாங்க. எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸில் வருவாங்க, எல்லாமே இருக்குது. இங்கே வேலையை விட்டு வரும்போது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. வரும்போது எதனா ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்துடணும் தான் நாங்கள் இத்தனை தடவை போராட்டம் பண்ணுறோம். வந்து நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸோ இல்லை வேறு அதிகாரிகளோ வந்து வருது எதுக்கு? எங்களுக்கு தேவையில்லைன்றதுக்கோசம் தானே நாங்கள் இவ்வளோ தூரம் போராடுறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை எத்தனை பேரை பார்க்கணுமோ அத்தனை பேர்ட்டையும் பார்த்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்க இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். கொடுக்காம இருந்தனா பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லா அதிகாரிகளையும் பார்த்துருக்குறோம். அதிகாரிகளை பார்க்காம இருந்தால் பரவாயில்ல, அதிகாரிகளை பார்த்து எல்லா சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டையும் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப் வரணும்னு எதுக்காக வச்சுருக்காங்க? எதுக்கு வைக்கிறாங்க? அதிகாரிங்க வராதுன்னு தான் சொல்கிறாங்க. 3வது முறையாக நாங்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறோம்? இதுக்கோசம் தான் போராட்டமே நடத்துகிறோம். மறுபடியும் வராதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எதுக்கு வைக்கிறாங்க? பக்கத்தில் அவங்களுக்குலாம் கண் இருக்குதா இல்லையா? பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக 2 பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்குறாங்க. எதுக்கு? பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்துல போய் ஒயின் ஷாப் வரலாமா?
பஸ் ஸ்டாண்டு வரும்போது எல்லாரும் வருது, கம்பெனி இருக்குது, லேடிஸ் வருவாங்க. அதுக்கப்புறமேட்டா லேடிஸ் வருவாங்க. என் பேர் ஜான்சி ராணிங்க. லேடிஸுங்க வராங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்க வந்து இங்கே ஏறிட்டு போகிறாங்க, வயசானவங்க வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க. இங்கே வந்து மட்டும் இங்கே ஒயின் ஷாப் வந்துச்சுன்னா எல்லாரும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் நிறைய நடக்குதுங்க. நான் 2 பஸ் ஸ்டாப் இருக்குது, குடிச்சுப்பிட்டு யாருன்னா கையை பிடிச்சி வலிச்சு ஏதோ ஒரு கொலையாக பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் யார் வந்து உத்தரவாதம் தருவாங்க? ஒரு அதிகாரிங்க என்ன பண்ணணும், அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நடந்துக்கணும். மறுபடியும் எப்படி வரும் இங்கே கடை, டாஸ்மார்க் கடை? யாருமே வரல. எங்களை வந்து பார்த்து இங்கே எந்த கடையும் வராதுன்னு அவங்க எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு லெட்டர் தரணுங்க. கலெக்டர் வரட்டும், விஓ எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஆனால் அஷூரன்ஸ் யாரும் தரல. வந்திருக்கிறாங்க வச்சு ஏதோ காவல்துறையிலேருந்து சாருங்க வந்திருக்கிறாங்க, விஓ ஆஃபீஸ்லேருந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு யாரும் அஷூரன்ஸ் தரலைங்க. எங்களுக்கு வந்து இந்த தடவை எழுத்துப்பூர்வமாக தரணும். ஏன்னா போன தடவை வாய் வார்த்தையாக சொன்னாங்க, இங்கே வராதுங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவங்க தெரிவிக்கணும், இங்கே கடையே வராது அப்படின்னு சொன்னாதான் இந்த சாலை மறியல நாங்கள் விடுவோம்.